ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். பெசரட்டு. இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தி, சத்து. இது நம்ம பச்சை பயிரில் செய்கிறது. எப்போவுமே இட்லி தோசையாக செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கு நாங்கள் பச்சை பயிரை எடுத்து ஊற வச்சுருக்குறோம். ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம். 1 கப் பச்சை பயிருக்கு 1/2 கப் பச்சரிசி எடுத்து இதையும் ஊற வச்சுருக்குறோம். இது ரெண்டையும் இப்போ அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நம்ம பச்சை பயிரையும் அரிசியும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதோட ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் சீரகம். இப்போது ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இட்லி மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, குறன்னு இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்குவோம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு இந்த மாதிரி லேசாக ஊற்றி எடுத்துக்கலாம் மாவை. இதில் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் தூவி விட்டுக்கலாம். இது மேலே நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பெசரட் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி, அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.